ஒரு மிருகத்தை அடித்து இந்த மிருகத்தோலிருந்து அவனுக்கு ஆடையை உண்டாக்கி அவனை உடுத்துகிறார். அத்தியலை நான் நினைக்கிறேன் அங்கேயும் இங்கேயும் காமிச்சிக்கிட்டு இருந்திருக்கோம். அவருடைய நிர்வாணத்தை முழுசாக மூடி இருக்காது. மனுஷனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நிர்வாணத்தை மூட முடியும், அவமானத்தை மூட முடியும். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு, தோட்டத்திலேயே பாருங்கள், எல்லாம் என்ன சொல்லுவாங்க பாருங்கள், தேவன் பாருங்கள் மனுஷன் சபிச்சிட்டார், சாபத்தோடு சேர்த்து மீட்பும் கொஞ்சம் வருது. மீட்பினுடைய ப்ராமிஸும் கொடுக்குறாரு 15ஆம் வசனத்தில். அது மட்டும் இல்லை, அவனுடைய நிந்தை, அவனுடைய அவமானத்தை மூடுகிறார். எப்போவுமே பைபிளில் பார்த்தீங்கன்னா தேவன் யாரையுமே அவமானப்படுத்தவே மாட்டார், அவங்க அவமானத்தை மூடுவார். அவமானப்படுத்துறதுலாம் மனுஷனுடைய வேலை. நீ ஃபெயில் ஆனவெல்லாம் எந்திரிச்சு நில்லு பெஞ்ச் மேலே, மனித மெத்தட்ஸ் இதெல்லாம். பாருங்கள்லாம் பார்த்துக்கோங்க. ரோமர்களும் அப்படி தானே, பப்ளிக்காக அறையணும், சிலுவையில் ஊருக்கு முன்னாலே அவமானப்படுத்தணும். ஆனால் தேவன் நீங்கள் எங்கே பாருங்கள், பாவிகளுடைய அவமானத்தை மூடுகிறார். இப்போ அங்கேயே தொடங்கிடுச்சு மீட்பு. பைபிள் முழுவதும் மீட்பின் கதை தான். ஒரு விதத்தில் நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே இயேசுக்கு போகிறதுக்கு முன்னாலே மீட்பு தொடங்கிடுது. இந்த அவமான நிலையில் இருக்கிற மனிதர்களை தேவன் உயர்த்த தொடங்குறார். உதாரணத்துக்கு ஆபிரகாம் அவமான நிலையில் தானங்க இருந்தான். ஆபிரகாம் அவனுடைய காலகட்டத்தில் உங்களுக்கு பிள்ளை இல்லைன்னா உங்களை ஒரு ஆளாகவே யோசிக்க மாட்டாங்க. ஆபிரகாமுடைய ஊர், ஆபிரகாமுடைய கலாச்சாரம், ஆபிரகாமுடைய நாட்கள், காலம் எப்படி இருந்ததுன்னா, பிள்ளை இல்லாதவங்க ஒரு பொருட்டை, ஒரு ஆளே கிடையாது, அவங்களுக்கு எந்த மேன்மையும் கிடையாது. அப்படி தான் நினச்சிது உலகம், அப்படி தான் நினச்சிது. ஆபிரகாமை பிள்ளை இல்லாத ஆபிரகாம் கிட்ட ஒன்றுமே இல்லை. உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவன் இஸ் அ நத்திங், நோபடி. ஜீவனுள்ள தேவன் அவனுக்கு தெரியாது. அவமான நிலையில் இருக்கிற ஆபிரகாம் அழைச்சி தேவன் என்ன சொல்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். என்ன பண்ணுறாரு பாருங்க, அந்த நிலையே மாத்துறன்றாரு. உணர்வை மட்டும் மாற்றலை, உனக்கு இந்த உணர்வை கொடுக்குற நிலை என்னது, பிள்ளை இல்லாத நிலை தானே, அதை எந்த அளவுக்கு மாத்துறேன்னா பெரிய ஜாதியை, பெரிய தேசமாகவே ஆகிடுவேன் உன்னை. அப்புறம் சொல்கிறாரு, உன்னுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல இருக்கும், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். பாருங்க, அப்போ கீழே இருக்கிறான் ஆபிரகாம், நான் சொல்கிறேன், நான் உன்னை தூக்குறேன் வான்றாரு. என்னை நம்பி வா, உன்னை பெரிய ஜாதி ஆக்குறவன், பேரையே பெருமைப்படுத்துகிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், உன்னை ஃபேமஸ் ஆக்கி விடுறேன் அப்படின்றாரு. உனக்கு ஒரு கனத்தையும் மகிமையும் தரேன்றாரு. அவமானத்தில் இருக்கிற ஆபிரகாமை தூக்குறேன்றாரு. இன்றைக்கி அப்படி செஞ்சுட்டாரா செய்யலையா? இன்றைக்கி உலகத்துக்கே ஆபிரகாம்னா யாருன்னு தெரியும். எத்தனையோ பேர் அவங்க பிள்ளைக்கு ஆபிரகாம் பேர் வைக்கிறாங்க. ஆக்கிட்டாரு. அப்போது